வரலாற்று செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாராம். பிபிசி உலக நியூஸ் ஆனால் பிபிசி நியூஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கிறிஸ்மஸ் டைமில் வெளியிட்டதை முன்பே சொல்லியிருக்கிறேன். அப்படி வெளியிட்ட செய்திக்கு சரியான பதிலாக ஆதாரத்தோடு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். இப்போ தொடர்ந்து அதோடைய பார்ட் 2 கொடுக்க போகிறோம். அப்போ அந்த பார்ட் 2 அப்படின்றத நம்ம தொடர்ந்து வரலாற்று செய்தியை ஆதாரத்தோடு கொடுக்குறோம். அதை நீங்கள் தியானமாய் உணர்ந்து மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டும். பைபிளில் இருக்கிற வார்த்தைகள், ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை எந்த மனுஷன் மகான்கள் யாராலையும் பேச முடியாது. அதுதான் சான்று. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை பைபிள் எவிடன்ஸ். இந்த மாதிரி வார்த்தை ஒரு மனுஷன் நீ பேசுப்பான்னு சொல்லுவேன். இப்போ பேசு, மனசாட்சிபுரம் பேச முடியாது. என்கிட்ட பாவம் இருக்கா சொல்லு அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவானா? என்னை ஏற்றுக்கொள்ள நீ பரலோகராஜ்யம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவானா? என்னை நம்படா நீ செத்தா உயிர் பண்ணி சொல்லுவானா? எந்த மனுஷனாவது சொல்ல முடியுமா? செகண்டு, ஆதாரத்தோடு தீர விசாரித்து நான் எழுதியிருக்கிறேன் லூக்கா சொன்னார். அது பெரிய சான்று. ஆமாம், அதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதை இன்னைக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் பார்ப்போம். அப்படின்னா ஆதார சான்றுகள். 3வது சான்று, நாங்கள் கண்ணார கண்டோம், கேட்டோம், பார்த்தோம் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்றாரு, நாங்கள் யோவான் சீடனுடைய சீடர்கள், இவரே பாவங்களை போக்கும் சமேரின்னு சொன்னார். அப்பொழுது நாங்கள் இவருக்கு சீடராக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே வெளிப்படுறாரு. ஏசு ஆண்டவரை இன்னொருத்தர் சான்று கொடுத்தாருன்னா அது யோவான் சாண்டவர். உலகத்தில் யார் எந்த மனுஷனுக்கும் சான்று ஒருத்தன் கொடுத்ததில்லை. பாவங்களை போக்கும் சமேரி, தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்டதை எழுதினது சீடர். பவுல் கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குனார். அப்போ யோவான் சொன்னதெல்லாம் எங்கேயா போச்சு? இதுக்கு ஒரு சான்று. படிக்காதவங்க, பைபிளே படிக்காதவங்க தான் பவுல் வந்து கிறிஸ்தவ மதத்தை உண்டாக்குனாராம். நீ பைபிளை படிக்கல. முதல்ல கிறிஸ்தவ மதத்தை இயேசு உண்டாக்குன அப்போஸ்தலர்ல 12 பேரும் உருவாக்குனாங்க. யோவான் எழுதியிருக்கிறதை படிக்கவே இல்லையே, லூக்கான்னு படிக்கவே இல்லையே. தீர விசாரித்தேன். யார்கிட்ட போய் விசாரிச்சார்? சொன்ன வார்த்தைகளை உனக்கு தெரியாது. அப்போ உலக அறிவாளிகள்லாம் மூடர்களாக இருக்கார்கள். ஞானிகள் ஞானத்தை மடமையாக சொன்ன வார்த்தைப்படி இப்பொழுது நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட உள் சான்றுகள் இருக்கும்போது அப்போஸ்தலர் பவுல் ஒரு தீவிரவாதி, யூத வெறியர், அவர் மனமாறுறதை எவ்வளோ சொல்கிறாரு? ஃபெலிக்ஸ்கிட்ட சொல்கிறாரு, பெஸ்துக்கிட்ட சொல்கிறாரு, அக்ரிப்பா கிட்ட சொல்கிறாரு, அவ்வளோ பேர் சொல்கிறாரு. என் விலங்கு மட்டும் வேணாம், நீங்கள் ரட்சிக்கப்படணும், அதுக்காக நான் சொல்கிறேன்றார். இப்படி எவன் பேசுவான்? பவுல் பேசுகிற மாதிரி ஒருத்தன் பேசுவானா? பவுல் பேசுகிற மாதிரி யாரோ பேச முடியுமா? நீங்கள் எல்லாரும் செத்தா அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகணும்னு நான் சொல்கிறேன். எனக்கு இருக்கிற விலங்கு வேண்டாம், நீங்கள் இயேசு நம்பிக்கைங்க, எப்படியா போங்க. இவ்வளோ ஆதமாக நான் காசு கொடுத்து பேசினாரா? மனுஷனுங்களுக்கு அறிவு இல்லை. அக்ரிப்பா நீங்க கொஞ்சமாவது மாறிக்கப்பா. அப்போ அந்த அக்ரிப்பாவுக்கு எல்லாம் தெரியுன்ற பவுல் சொல்றாரு. எல்லா வரலாற்றும் உனக்கு தெரியும், தெரியாது நான் சொல்லலைன்றாரு. அது பெரிய சான்று. இதுதான் பைபிளுக்குள்ள இருக்க சான்று. இவைகளெல்லாம் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கங்க, இவைகளை சிந்திங்க, இவைகளை பேசுங்க. ஆதாரம் என்னன்னு கேட்டால் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, கேட்பாரு. கேட்குற காலம் வந்திருக்கு. நான் அடுத்த வாரம் இன்னொரு செய்தி சொல்கிறேன், அது நேரம் இல்லை. இப்போ உள் சான்றுலேருந்து வெளி சான்றுக்கு போகிறோம். வெளி சான்றுக்கு முதல் சான்று இன்னைக்கு வரைக்கும் கல்லறை இருக்கு. யாக்கோபுடைய சகோதரர் கல்லறை. அவர் பிளேவே ஜோசபாஸ் எழுதியிருக்கிறாரு, இவர் இயேசுவின் சகோதரர். அந்த இயேசு கிறிஸ்து யூத மத தலைவர் பிளேவே ஜோசபாஸ் கிறிஸ்தவர் அல்ல, கிறிஸ்துவ மெசியா. இந்த யாக்கோபு வந்து இயேசுவின் சகோதரர், யோசேப்புடைய மகன். அந்த இயேசு வந்து கிறிஸ்துன்னு எழுதியிருக்கிறார். அதான் பெரிய சான்று. கிறிஸ்துனா மெசியா. பிளேவே ஜோசபாஸ் எழுதியிருக்கிறார். அதை வச்சுதான் இயேசு பிறப்பை மாற்றி இருக்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ வரப்போறேன். அப்போ
டாச்சூஸ் ரோம வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார் அந்நாள் சொல்ல இயேசு பற்றி. அப்போ இயேசுன்றது உண்மையாக இருந்தார்ன்றது வெளி சான்றுகள் இருக்குது. பிளாத்துடைய கல்வெட்டு, அவன் தான் அந்த ஆளுநராக இருக்கும் பொழுது சிலுவையில் அறையப்பட்டார். அவனுடைய வாழ்க்கை 26லேருந்து 36 ஆளுநராக இருந்தார்னா அந்த நாட்கள் தான் இயேசு பாடுபட்டார். நம்ம 33 அதுக்கு ஆதாரமாக காமிக்கிறோம். அப்போ ஜூலியஸ் சீசர் பிற்பாடு அகஸ்து சீசர். அகஸ்து சீசர் காலத்தில் இயேசு பிறந்தார். திபேரியஸ் சீசர் காலத்தில் இயேசு போதிக்கிறார். திபேரியஸ் சீசர் வந்து மறு வருஷத்தில் யோவான் சானகர் தம் செய்தி அறிவிக்க புறப்படுகிறார்னு சொல்லி லூக்கா 3 சொல்கிறார். முதல் வருஷம் 14 வர்றாரு திபேரியஸ் சீசர், 15 யோவான் சார் அறிவிக்கிறாரு. அவர் அறிவித்து 3 வருஷத்தில் ஆண்டவர் அறிவிக்க போகிறார். அவர் முடிக்கும் போது இவர் போகிறார். இவ்வளோ சான்று ஆதாரத்தோட பைபிள் இருக்கு. இந்த பைபிள் இருக்கிற ஆதார சான்றுகள் குறிப்புகள் யாருக்கு தெரியும்னா அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபுக்கு தெரியும். அப்போஸ்தலருடைய சீடர்கள் யாரு? கிளமந்த். பேதுரு பவுலுக்கு அடுத்து கிளமந்த் தான் ரோமையுடைய தலைமை எல்லாத்துக்கும் பொறுப்பாக வந்திருக்கிறார். பிலிப்பியர் 4:3 இருக்கிற கிளமந்து தான் பேதுருக்கும் பவுலுக்கும் பிற்பாடு ஐரோப்பிய திருச்சபைகள் அநேகர் கடிதம் எழுதுகிறவராக இருந்திருக்கார். தலைவர்னு தன்னை சொல்லிக்கிறல, அவங்கள பொறுமையாக இருங்க, அன்பாக இருங்க, நேசிங்க, பகைவரை அன்பு செய்யுங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. குறைந்த திருச்சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் பிரிவினை உண்டாக்காதீங்க, சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆண்டவரையே நம்பி இருங்க, பேதுரு நினச்சிக்கோங்க, பவுலை நினச்சிக்கோங்க, ஆபிரகாம் எப்படி தேவன் நம்பி வந்தா, எல்லாரும் கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கிற கிளமண்ட். அது பிற்பாடு தான் அடுத்து வர்றாங்க. அதுக்கு அடுத்து தான் கிளமந்துக்கு அடுத்து தான் போலிகாஃப் வர்றாரு. போலிகாஃப் யாரு? யோவானோடு இருந்தவர். போலிகாஃப் யாரு? கிளமந்து யாரோட இருந்தாரு? பவுலோடு இருந்தார். போலிகாஃப் யாரு? யோவானோட இருந்தார். யோவான் எத்தனை வருஷத்துக்கு இருந்தாரு? 90-95 கிபி வரைக்கும் இருந்திருக்காரு. அவர் 90 தான் டொமிசியன் அரசன் காலத்தில் தான் அவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? வெளிப்பாடு நூலை எழுதியிருக்கிறார். அந்த வெளிப்பாடினுடைய நிறைய இடத்துக்கு கொண்டு போன பொறுப்பு யாருக்கு இருக்கும்? அதிகமாக போலிகாப்பு தான் இருக்கும். போலிகாப்புடைய சீடர் யாரு? எரோனியஸ். எரோனியஸ் நண்பர் யாரு? தெர்த்துலியன். அந்த காலத்தில் யார் இருக்கிறா? ஓரிஜன்ஸ் இருக்காரு. சில குறைபாடு. ஓரிஜன்ஸ் என்ன செஞ்சார் தெரியுமா? ஓரிஜன்ஸ் என்ன தெரியுமா செஞ்சாரு? அவர் பாவத்தை வெல்ல முடியல, மாம்ச சரீர பாவத்தை வெல்ல முடியல, தன்னுடைய அவயத்தை வெட்டி எரிஞ்சு போட்டாராம். செய்யக்கூடாது. பாவம் எதனால மன்னிக்கப்படுது? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மன்னிக்கப்படுகிறோம். ஆனால் ஓரிஜன் எப்படி தன்னையே பரிசுத்தப்படுத்துறதுக்கு அவர் தன்னுடைய அவயத்தை வெட்டி எரிஞ்சு போட்டாராம் அப்படின்னு வரலாற்றில் இருக்கு ஓரிஜன். அதனால ஓரிஜனை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க முழுசா. இருந்தாலும் கிறிஸ்துவ சரித்திரத்தை கொண்டு சென்றவர். எல்லாத்துக்கும் பிற்பாடு யார் வர்றா? 260 மேல யூசேபியஸ் வர்றாரு. யூசேபியஸ் சர்ச் ஹிஸ்டரி, சர்ச் ஃபாதர் அப்படின்னு அவர் பேர் வைக்கிறாங்க. என்ன சர்ச் ஹிஸ்டரி, சர்ச் ஃபாதரு? இயேசு கிபி 1 பிறந்தாரா? 33 அறையப்பட்டாரா? இயேசு யோவானோ அப்போஸ்தலர் பேதுரு பவுலும் 67 கொல்லப்பட்டாங்களா? நீரோ எந்த வருஷம்? எல்லாருடைய வாழ்க்கை இயற்களை குறிப்புகளை எடுத்து கொண்டு வந்தவர் தான் யூசேபியஸ். நம்ம டயானியஸ் எக்குனியஸ் 525 வர்றாரு. அவர் எங்க போய் எடுத்தாருன்னா யூசேபியஸ் எடுத்தாரு. யூசேபியஸ் எங்க எடுக்கிறாருன்னா ஓரிஜன், தெர்த்துலியன், எரோனியஸ் எடுக்கிறாரு. எரோனியஸ் எங்க எடுக்கிறாங்கன்னா போலிகாஃபு, கிளமந்து எடுக்கிறாங்க. கிளமந்து போலிகாஃபு எங்க எடுத்தாங்கன்னா யோவானு, பவுல்ட்டு எடுத்தாங்க. பவுலும் யோவான் எங்க எடுத்தாங்கன்னா யாக்கோப்பு, இயேசுகிட்ட கரெக்டா எடுத்தார் யோவானு. பவுல் லூக்கா கொண்டு யாக்கோப்ட எடுக்கிறாரு. இவங்க வருஷங்கள்லாம் மாறி போயிருமா? இவங்கெல்லாம் முட்டாளுகளா? ஆவியால் நடத்தப்படுகிற இன்றைய படித்த PhD படித்தவனோட 100 மடங்கு அதிக ஞானம் உள்ளவங்க. இன்னைக்கு விஞ்ஞானியை விட 100 மடங்கு அதிக ஞானம் உள்ளவங்க, தெளிவு உள்ளவங்க, ஆவியால் நடத்தப்பட்டவர்கள். இவன் அறிவை விட அவங்க அறிவு அதிகம். அவன் ஞானமே இருக்கு, இவனுக்கு ஞானமே இல்லை. இவன் சொல்றதை நம்புறதா, அவங்க சொல்றதை நம்புறதா? அவங்க எழுதி வைத்திருக்கிறாங்க. அப்போ எங்கே போச்சு? நிறைய அழிச்சிருக்கிறாங்க. ரோமர் அழிச்சாங்க,
காலிஃபாலுக்கு அடித்தாங்க, துருக்கியர் அழித்தாங்க, யூதர்கள் அழிக்கிறதுக்காகவே திட்டம் கொண்டுக்கிட்டே இருந்தாங்க. இயேசு ஒரு கடவுளில் மெசியா இல்லாம அதுக்காக இன்னை வரைக்கும் வேலை செய்கிறவங்க யூதர்கள் தான். அவர்கள் பிள்ளைகளுக்கு குடும்பத்தை விட்டு விட்டு ரோமுக்கு போனாங்க. நான் சீசர்கிட்ட போகணும்னு சொன்னார். எனக்கு ஆண்டவர் சொன்னார் சீசர்கிட்ட போவேன்னு சொன்னார்னு பவுல் சொல்கிறார். சீசர்கிட்ட போய் நிற்கிறார். 62 சீசர்கிட்ட 2 ஆண்டு சிறையில் பிற்பாடு தான் சீசர்கிட்ட போகிறார். சீசரை 60க்கே போயிட்டார் ரோமுக்கு. ஆனால் அவங்க கைதிக்கு தண்டனை கொடுக்குறக்கு ஒரு 2 வருஷம் அங்கே சிறையில் வீட்டு சிறை இருந்தார். அவன் பார்த்தா ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீரோவுக்கு புரியலை, விட்டுட்டான். சரி போயிட்டு வாங்க. கிறிஸ்தவம் வேகமாக பரவுது. 64 பார்த்தான். என்னடா இந்த கிறிஸ்தவங்க நிறைய பெருகிறாங்களா, நிறைய கிறிஸ்தவங்க ஆகிறாங்களா, ரோம கடவுளை கும்பிட மாட்டானா, கொள்ளு அப்படின்னா. 64 கொண்டாங்க. 66 கொள்றதுக்கு யார் துணை நின்றா தெரியுமா? யூதர்கள். 66 யாரை கொண்டா தெரியுமா? யூதர்களை கொள்ள கிளம்பிட்டான் 2 வருஷத்தில். இப்போ கிறிஸ்தவங்களையும் கொள்ளு, யூதர்களையும் கொள்ளு. 67 பவுலும் பேதுரும் சிலுவையிலையும் சிரசையும் கொட்டப்பட்டாங்க. 67. 68 நீரோ தற்கொலை பண்ணி செத்து போனான். 68. அந்த 68 பிற்பாடு நீரோவுக்கு பின்னால் வந்தவன் தான் யூதருடைய அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி இவங்க ரொம்ப கொண்டாட்டமாக இவங்க ரோம பேரரசுக்கு எதிராக எழும்பும்போது ரோம படைகள் ஜெருசலேம் தேவாலயத்தை இடிச்சு போட்டது. கிபி 70. 69 போலிகாப் பிறந்தாருன்னு வரலாறு இருக்குது. 70 ஜெருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டதுன்னு யோசபாசம் எழுதியிருக்கிறாரு, தாச்சுசம் எழுதியிருக்கிறாரு அவங்களுடைய வரலாற்றில். பிரைசலா இவ்வளோ வரலாற்று இருக்குது. இந்த ஆண்டவர் சொன்னார் கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிக்கப்படணும். அது உலக முடிவில் இல்லை, உலக முடிவில் இல்லை. 33 மரிக்கிறதுக்கு முன்னால் சொன்னார். அது 70 நடந்தது. 37 வருஷத்தில் நடந்தது. இப்போ வரலாற்றுலாம் எவ்வளோ கரெக்டாக இருக்குது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள்லாம் எவ்வளோ உண்மையாக இருக்குது, பரிசுத்தமாக இருக்குது. உலக எத்திசையிலும் சீஸ் அறிவிக்கப்படும், அதன்படி முடிவு வரும். நல்லா புரியுதா? சீஸ் அறிவிக்கப்படும், யாரும் இயேசு ஏற்றுக்கிற மாட்டான், அப்பொழுது முடிவு வரும்.